வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா சுயசார்பு பாரதத்திற்கு வலு சேர்க்கும் இயக்கமாக பயணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேச கட்டமைப்பில் பாரத ஸ்டேட் வங்கி இன்றியமையா பங்காற்றி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தகுதியுள்ள அனைவருக்கும் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கரை கால்வாய்களுக்கு இன்று முதல் 137 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா மக்கள் இயக்கமாக உருவெடுத்து சுயசார்பு பாரத பாதையில் முன்னேறி செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் இந்தியா 10வது ஆண்டையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் இந்தியா உலகின் நம்பிக்கை மிகு நட்புறவு நாடாக வளர்ச்சி பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டார். டிஜிட்டல் ஆளுமை என்ற நிலையிலிருந்து உலகளாவிய டிஜிட்டல் தலைமைத்துவ நாடாகவும், உலகிற்கே இந்தியா என்ற நிலை நோக்கியும் வேகமாக நம் நாடு முன்னேறி செல்வதாக குறிப்பிட்டார். அனைவரையும் பாகுபாடின்றி இணைக்கும் பாலமாக தொழில்நுட்பம் திகழ்கிறது என்று கூறிய அவர், தொழில்நுட்ப ஆளுமையால் விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை நிலை மேம்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். 42 லட்சம் கிலோமீட்டர் தொலைவிற்கு கண்ணாடி இழைக்கம்பிகள் உருவாக்கப்பட்டதன் மூலம் தொலைதூர கிராமங்களும் இணையதள இணைப்புகளை பெற்றிருப்பதாக பிரதமர் கூறினார். நாட்டின் 5G அலைக்கற்றை சேவை மிக அதிகமாக வளர்ந்து கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 4,81,000 நிறுவனங்கள் இதன் கீழ் நிறுவப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார். இதன் காரணமாக நகர்ப்புற பகுதிகள் மற்றும் கல்வான், சியாச்சின், லடாக் உள்ளிட்ட ராணுவ பகுதிகளுக்கும் அதிவேக இணையதள இணைப்புகள் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பின் கீழ் ஆதார், டிஜிலாக்கர், ஃபாஸ்டாக், PM வாணி, ஒரே சந்தா ஒரே தேசம் போன்றவற்றை உலக நாடுகளும் நடைமுறைப்படுத்துவதாக கூறினார். ஸ்டார்ட் அப், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் இந்தியாவின் படைப்பாற்றல் திறனை சுட்டிக்காட்டிய பிரதமர், அடுத்த 10 ஆண்டுகள் மேலும் பல மாற்றங்களுடன் முத்திரை பதிக்கப்படும் என்றார். டிஜிட்டல் இந்தியா தொழில்நுட்பம் ஜனநாயகத்தை முன்னெடுத்து சென்று நம் நாட்டை உலகளாவிய மின்னணு ஆற்றல் மையமாக உயர்த்தியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுகாதார சேவை தொடங்கி கல்வி, வணிகம், வர்த்தகம் போன்ற அனைத்தையும் உள்ளடக்கி படைப்பாற்றல் திறன்மிகு எதிர்காலத்திற்கு வித்திட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் நாட்டு மக்களின் ஆளுமைக்கு வகை செய்யப்பட்டதுடன் நிலையான மின்னணு பொருளாதார பாதையும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கானா, டிரினிடட் டொபாகோ, அர்ஜென்டினா, பிரேசில், நமீபியா ஆகிய 5 நாடுகளுக்கு நாளை முதல் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் முதல் கட்டமாக நாளையும் நாளை மறுநாளும் கானாவில் அந்நாட்டு அதிபருடன் பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு, வளர்ச்சி மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் இருதரப்பு ஆலோசனைகளை அவர் மேற்கொள்கிறார். 2வது கட்டமாக டிரினிடட் டொபாகோ நாடுகளுக்கு 3-4 தேதிகளில் செல்லும் பிரதமர் இந்நாடுகளின் நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். பாரத ஸ்டேட் வங்கியின் 70வது ஆண்டு நிறைவையொட்டி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 23,000 கிளைகள், 78,000 வாடிக்கையாளர் சேவை மையங்கள், 64,000 ATM சேவைகளுடன் பாரத ஸ்டேட் வங்கியின் முத்திரை தடம் இன்றியமையாதது என்று குறிப்பிட்டார். வங்கியின் மின்னணு பண பரிவர்த்தனை சேவை கடந்த 10 ஆண்டுகளில் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தேச கட்டமைப்பில் பாரத ஸ்டேட் வங்கியின் பங்கை எடுத்துரைத்த அமைச்சர், 1.5 கோடி விவசாயிகள், 1,30,00,000 மகளிர் சுய உதவி குழுவினர், பிரதமர் ஸ்வாநிதி திட்டத்தின் கீழ் 32 லட்சம் சாலையோர வியாபாரிகள், 23 லட்சம் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர், லட்சக்கணக்கான கைவினைஞர்கள் இவ்வங்கியால் பயனடைந்திருப்பதாக அவர் கூறினார். 15 கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகளுடன் 22 கோடிக்கும் அதிகமான பிரதமரின் காப்பீடு திட்ட பயனாளிகள் இவ்வங்கியில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சி அடைந்த இந்தியா பாதையில் பாரத ஸ்டேட் வங்கி படைப்பாற்றல் திறன்களையும் ஆளுமையையும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் என்று அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்தியா, அமெரிக்கா நாடுகளிடையே நிலவும் நட்புறவு குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். குறிப்பாக கடந்த 25 ஆண்டுகளாக அமெரிக்காவின் அதிபர்களுடன் வலுவான ஆக்கப்பூர்வமான உறவுகள் தொடர்வதை அவர் சுட்டிக்காட்டினார். பொருளாதாரம், தொழில்நுட்பம், கல்வி, பாதுகாப்பு, எரிசக்தி போன்ற பிரிவுகளில் இரு நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பு நிலவியதையும் அவர் எடுத்துரைத்தார்.
இரு நாடுகளுக்கிடையே தற்போது வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில் வெற்றிகர முடிவு ஏற்படும் என்று தாம் நம்புவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். ரயில் பயணிகளின் சேவைகளை நெறிப்படுத்தும் வகையில் பல்வேறு அம்சங்களுடன் ரயில் ஒன் என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்த செயலி மூலம் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட், PNR கண்காணிப்பு, உணவு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பெற இயலும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மோடி அரசின் 11 ஆண்டுகள். உலக பொருளாதாரத்தில் 4வது இடம், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள், 25 கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு, 86 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள், அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி, சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன். இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம். தமிழ்நாட்டில் தகுதியுள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் விடுபட்ட மகளிருக்கு வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னதாக சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் 3ஆம் ஆண்டு நிறைவு வெற்றி நிச்சயம் திட்ட தொடக்க விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர், கல்வி, திறன் பயிற்சிகளில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பட்டு பூங்கா அமைய உள்ள இடத்தை மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு காந்தி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர். ஆரணி அருகே உள்ள பெரியநல்லூர் கிராமத்தில் 48 கோடி மதிப்பீட்டில் கைத்தறி பட்டு பூங்கா அமைய உள்ளது. 13 பட்டு நெசவு கூடமும் 4 பட்டு முறுக்கு ஏற்றும் ஆலையும் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஆரணி பகுதியை சுற்றியுள்ள 14,000 கைத்தறி பட்டு நெசவாளர்கள் பயன்பெறுவார்கள். இந்த பட்டு பூங்கா அமைக்கப்படுவதற்கு பெரியநல்லூர் கிராமத்தில் முதற்கட்டமாக 11 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்ட இடத்தை மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அதிகாரியுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன். மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கரை கால்வாய்களில் இன்று முதல் 137 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் 56,000 கனஅடி உபரி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுவதால் காவிரி பாயும் மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரூர், மாயனூர் காவிரி கதவணையிலிருந்து 57,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் காவிரி கரையோர மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு 53,000 கனஅடி தண்ணீர் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 70,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 7வது நாளாக இன்றும் தடை நீடிக்கின்றது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 7 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் தலையிட்டு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்வளத்துறை அனுமதி பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். தங்கச்சிமரத்தை சேர்ந்த ஒரு விசைப்படகினையும் அதிலிருந்த 7 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று அங்கு அவர்களிடம் முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு இன்று காலை இலங்கை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்களை ஒப்படைத்தனர். மீனவர்களையும் படகுகளையும் மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்னகாமன்பட்டி தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 பேர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் நாளை முதல் கால்நடைகளுக்கான 7வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம்கள் தொடங்குகின்றன. கொடைக்கானல் மலைப்பகுதியில் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் வகையில் அரசு அனுமதியின்றி JCB உள்ளிட்ட கனரக வாகனங்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வரும் 7ஆம் தேதி நடைபெற உள்ளதை அடுத்து யாகசாலை பூஜைகள் இன்று மாலை தொடங்குகின்றன. இந்திய இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா சுயசார்பு பாரதத்திற்கு வலு சேர்க்கும் இயக்கமாக பயணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேச கட்டமைப்பில் பாரத ஸ்டேட் வங்கி இன்றியமையா பங்காற்றி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டில் தகுதியுள்ள அனைவருக்கும் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மேற்கு கரை கால்வாய்களுக்கு இன்று முதல் 137 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.